எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்றி வெளிச்சத்தை கொடுப்பாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ரோமர் 11:20 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நிற்கிறாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே நிற்கிறாய். நாம் எதனால் நிற்கிறோம்? விசுவாசத்தினால் நிற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில விசுவாசத்தின் சோதனை நிமித்தம் இது நடக்குமோ நடக்காதோ, நான் நிற்கனோ நிற்க மாட்டேனோ, நான் விழுந்து போவேனோ, ஒருவேளை ஆண்டரை விட்டு தூரம் போவேனோ, ஒருவேளை நான் பாவத்தில் விழுவேனோ என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நாம் யாரும் அப்படி நிற்காதபடிக்கு, நம்முடைய சுயத்தை நம்பி நிற்காதபடிக்கு, நாம் நிற்க வேண்டியது எதை நம்பியாம்? கர்த்தருடைய வெளியேற பெற்ற அந்த விசுவாசத்தினாலே நாம் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார், அவர் என்னை கைவிடுகிறவர் அல்லவே அல்ல என்கிற ஒரு விசுவாசம், ஆண்டவர் எனக்காய் மரித்திருக்கிறார், ஆண்டவருடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்கிற விசுவாசம், ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், என்னை நிச்சயம் நடத்துவார் என்கிற விசுவாசத்தை நீங்களும் நானும் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் முன்னேறி போகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்படும். விசுவாசம், சிலருக்கு சந்தேகங்கள் உண்டு, எது விசுவாசம் எது நம்பிக்கை என்று சொல்லி. அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்து ஒரு பொருளை நான் வாங்குவேன் என்று சொல்லுவது ஒரு நம்பிக்கை. ஒரு பைசாவும் இல்லை, நான் வாங்குவேன் என்று சொல்வது விசுவாசம். இதுதான் வித்தியாசம் பிரியமானவர்களே. நம்பிக்கையோடு அல்ல, விசுவாசத்தோடு நிற்கிறோம். அந்த விசுவாசம் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. இந்த விசுவாசத்தினால் நாம் எதை பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 21:22 சொல்லுகிறது, ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு தம்முடைய வாயை திறந்து சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஜெபத்தில் எதை கேட்கிறோமோ. இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் தேவ சமூகத்தில் காத்திருக்காங்க, எத்தனையோ விண்ணப்பங்களை நம்ம சபைகளில் ஏறெடுக்கிறோம். ஆனால் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்குலாம் அற்புதம் நடக்குது, உங்களுக்கு மட்டும் நடக்காது. ஏன் எனக்கு மட்டும் தாமதம்? ஏன் எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் அற்புதம் நடக்குது, எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் மேன்மையாக மேலே போயிட்டுருக்காங்களே, நான் மாத்திரம் ஏன் இப்படியே இருக்கேன்னு ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து விசுவாசத்தில் நிறு. உடைய விசுவாசத்தில் நீ எந்த அளவுக்கு நிற்கிறாயோ, நீ கேட்கிற காரியத்தை அவர் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் அலைந்து திரிவதில்லை. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை எல்லாம் கேட்கிறேன். அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி, கடப்படுத்தி, உயர்த்தி ஆசீர்வதி, எல்லா தடைகளையும் நீக்கும். மகிமையான தெய்வம், மகிமையான காரியங்களை செய்வீராக. உங்கள் நாமத்தினை மகிமைப்படுத்தும். அடைக்கப்பட்ட கதவுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். நன்மை உண்டாக உங்கள் பிள்ளைகள் நினைத்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.